வணக்கம். தாய் கொடுத்த தாய்ப்பாலுக்கு வணக்கம். என் தாய்க்கே தமிழ் கொடுத்த தமிழ் பாலுக்கு வணக்கம். முட்டாள் என்றால் என்ன? அதாவது சீமானன் சொல்லுவார்ல, முட்டு கொடுக்க ஆள் இல்லையா, முட்டு கொடுக்க ஆள் இல்லையா அப்படின்னு சொல்லி அதனால முட்டாள்னு வந்துட்டான். இதுதான் தமிழ் தேசியம். இவ்வளவுதான் தமிழ் தேசியம். தமிழ் தேசியத்துக்கு வேற எதுவுமே தெரியாது. தமிழ் தேசியத்தை விட ஒரு மோசமான ஒரு இயக்கம் எங்கேயுமே இருக்காது. தமிழ் தேசியத்துக்கு தமிழ்லாம் தெரியாது. நல்லா இருக்கிற மக்களை தூண்டி விடணும், பிரச்சனை உண்டு பண்ணி விடணும், சண்டை போட வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்குமே தவிர வேற எந்த எண்ணமும் அவனுக்கு கிடையாது. நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. ஜாதி மத இனம் மொழின்னு சேர்ந்து சந்தோஷமா இருப்பாங்கல்ல, அதை பார்த்தாங்கன்னா அவனுக்கு பிடிக்காது. தமிழ் தேசியம் அவனுக்கு தெரிஞ்சதுலாம் ஒன்னே ஒண்ணுதான், தூளுக்கு ஆள் இல்லையா முட்டாள் ஆயிட்டு, நாய விடு அப்படின்னா நாயுடுன்னு வந்துட்டான். சித்தர்களை வதச்சி கொண்டுட்டதுனால சித்திரவதைன்னு வந்துட்டு, இப்படியே அப்படின்னா இப்படி வந்துட்டு, இப்படின்னா அப்படி வந்துட்டு, இப்படிதான் சொல்லிட்டு இருப்பான், மக்களை குழப்பிக்கிட்டு இருப்பான். அதனால தமிழ் தேசியத்தை யாரும் நம்பாதீங்க. அவங்களோட கொள்கைய நம்மள சந்தோஷமா இருக்கிறவங்கள அழிக்கிறது தான். தமிழர்கள் நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது, ஒரு நாடு நல்லா இருக்கிறது அவனுக்கு பிடிக்காது. தமிழ் தேசியம் இன்னொரு இயக்கத்துக்காக வேலை செய்யற ஒரு ஏஜென்ட், அவ்வளவுதான். சுடுகாட்டுக்கு போகணுமா, தமிழ் தேசியத்தை ஆதரிங்க, நீங்க சுடுகாட்டுக்கு தன்னால போயிடலாம். ஏன்னா அது அங்கதான் கொண்டு போய் விடும். தமிழ் தேசியத்துல இருக்கிறதும் ஒண்ணு, சுடுகாட்டுல போய் நிக்கிறதும் ஒண்ணு, இந்த ரெண்டும் ஒண்ணுதான். அது நேரம் அங்க கொண்டுதான் விடும். மற்றபடி நம்மள நல்லாக்கி வைக்கணும், தமிழர்களுன்னு ஒரு வாழ்க்கை வேணும், தமிழர்கள்னு ஒரு நாடு வேணும் அப்படிங்கிறது தான் சொல்லுவான். ஆனா அவன் நோக்கம் அது கிடையாது, ஜெயிக்கிறதோ கிடையாது. தமிழ் தேசியத்தோட நோக்கம் ஜெயிக்கிறதோ ஆள்றதோ கிடையாது. இந்த பாகிஸ்தான்காரே ராணுவ வீரனை உருவாக்கி அடுத்த நாட்டுக்கு அனுப்புறாங்களா, அதே மாதிரிதான் இந்த தமிழ் தேசியமும் நாம் தமிழர் கட்சியை தலைவர்களை உருவாக்கி அடுத்த கட்சிக்கு ஆள் அனுப்பிக்கிட்டு இருக்கு. இவங்க ஜெயிக்கிறங்கிற எண்ணம்லாம் கிடையாது. தமிழ் தேசியத்தோட நோக்கம் தமிழை அழிப்பது, தமிழை வைத்து தமிழனை கொல்லுவது, அதுக்காக தமிழை வச்சு தடவுறது. தமிழ்னு சொல்லி தமிழனை தடவுற வேலை மட்டும்தான் அது செய்யும், வேற எந்த ஒரு நன்மையும் செய்யாது. நம்மளை கொன்னு குவிக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டதுதான் ஒரு இயக்கம் தான் தமிழ் தேசியமும் நாம் தமிழர் கட்சியும். அதுல ஒருத்தனுக்கு ஜாதிய பிடிக்கும், ஒருத்தனுக்கு ஜாதிய வியாதிமா, ஒருத்தன் மேடையில இருந்துட்டு நாங்க மூத்த மொழிகாரங்க, நாங்க தான் முதல்ல தமிழர்கள் அப்படிங்கிறது, மேடையில சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த தமிழ் குடிமக்கள் நாங்கள் அப்படிங்கிறது, கீழே ஜாதியை ஒழிக்கணுங்கிறது. ஜாதினா என்ன, சங்கம்னா என்ன, ரெண்டும் ஒண்ணுதானே. அது தெரியாது, சொன்னாலும் புரியாது. அவனோட நோக்கம் நம்மளை அழிப்பது. இப்ப பாருங்க, முட்டு கொடுக்க ஆள் இல்லையா, அதனாலதான் முட்டாள்னு வந்துட்டு. முட்டாள்னு ஒண்ணு கிடையாது. இவங்க வேட்டி கட்டுற மாதிரி தமிழுக்கு அர்த்தம் சொல்றது ஒரு பெண் சேலை கட்டுற மாதிரி. ஒவ்வொரு மடிப்புக்கும் அர்த்தம் உண்டு, ஒவ்வொரு பார்வைக்கும் பொருள் உண்டு. ஆனா முறுக்கேறியவன் முருகன் முட்டாள்னு கிடையாது. முட்டு கொடுக்க ஆள் இல்லையாதான் முட்டாள் வந்துட்டு. இந்த மாதிரி வேட்டி கட்டுற மாடல்ல பேசுறதுதான் தமிழ் தேசிய மாடல். அவனுக்கு தமிழ் தெரியாது. அவனை நம்பி போனீங்கன்னா சுடுகாட்டுல போய் தான் நிக்கணும். இப்போ முட்டாள் என்றால் என்ன? முட்டு அப்படின்னா உடலை பொறுத்த வரைக்கும் கழுத்து, தோள்பட்டை இருக்குல்ல, கழுத்துக்கு கீழே தோள்பட்டைக்கு மேல, மணி டைம் நேரம் இருக்குல்ல, கால நேரம் இருக்குல்ல, அதை பொறுத்த வரைக்கும் 45 நிமிஷமும் 60 நிமிஷத்துக்கு கீழே. எண்களை பொறுத்த வரைக்கும் 75க்கு மேல 100க்கு கீழே. முட்டு கொடுக்கறதுனா தாங்கி நிற்கிறது, கீழே விழுந்திருக்காம சாய போற விஷயத்த சாய விடாம தாங்கி நிக்கிறதுக்கு பேர் தான் முட்டு கொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். தேருக்கு முட்டு கொடுக்க மாட்டாங்க. முட்டு கொடுத்தா எப்படி தாங்க முடியும்? தேர் அவ்வளவு பெரிய தேர் முட்டு கொடுத்தா எப்படி நிற்கும்? தேருக்கு முட்டு கொடுக்க மாட்டாங்க. சப்பரம் தூக்குறோம்ல, அதை எங்கேயாவது அர்ச்சனை பண்றதுக்கு ஆளு நினைக்கினா அதை அது கீழே வைப்பாங்க. தாங்கி பிடிக்கிறதுக்காண்டி ஒரு கட்டை கொடுப்பாங்க தெரியுமா, அதுக்கு பேர் தான் முட்டு. தேரை அடை போட்டு தான் நிறுத்துவாங்களே தவிர முட்டு போட்டு நிறுத்த முடியாது. அடை போட்டு நிறுத்துவதுக்கு தான் தேரு. இப்போ அண்டை அப்படின்னா சோறுன்னு அர்த்தம். அணைனா ஆறு, அடைனா தேரு. அணைய எதுக்கு கட்டுவாங்க? ஆறுக்கு தான் கட்டுவாங்க. அண்டை எதுக்கு கூட்டுவாங்க? சோறு பொங்குறதுக்கு தான் அண்டை கூட்டுவாங்க. அதே மாதிரிதான் தேரும். தேரை எப்படி நிப்பாட்டுவாங்க அப்படின்னா அடை போட்டுதான் நிறுத்துவாங்க. அதுக்கு பேர் தான். இப்ப தேர் என்றால் என்ன அது தெரியாது. தேர்னா என்னன்னு கேளுங்க, தெரியாது. அதுக்கு ஹிந்தி தெரிஞ்சாதான் பதில் சொல்ல முடியும். அடை அப்படிங்கிறது எல்லாமே காலுக்கு கீழே வரக்கூடியதுதான். முட்டை அடை வைக்கிறோம், கோழிக்கு முட்டை அடை வைப்போம்ல, அது எங்க கோழிக்கு கீழே தானே இருக்கும். வேகத்தடை போடுறோம்ல, அது எங்க ரோட்ல தானே இருக்கும், காலுக்கு கீழே தானே இருக்கும். இப்படி அடைங்கிறது காலுக்கு கீழே வருது. தேருக்கு கொடுக்கறது முட்டு கிடையாது, அடை.
இப்போ முட்டாள் அப்படின்னா பூ முட்டைன்னு சொல்றாங்களா, பூ முட்டைன்னா கருப்பா இருக்கிற முட்டை, அதாவது மூளை குழம்பி இருக்கிறது தான் பூ முட்டைங்கிறது. ரெண்டு வெள்ளைக்கரும் மஞ்சக்கரும் குழம்பி இருந்ததுன்னா அது கருப்பா இருக்கும், அதுக்கு பேர் தான் பூ முட்டை அப்படிங்கிறது. பூ முட்டைன்னா கருப்பா இருக்கிற முட்டை அப்படின்னு அர்த்தம். பூ முட்டையா இருக்கிற ஆளுக்கு பேர் தான் முட்டாள். அதாவது மண்டை குழம்பி மூளை குழம்பி இருப்பான் பத்தியில, அவனுக்கு பேர் தான் முட்டாள். அது யாருக்கு பொருந்தோம்னா தமிழ் தேசியாருக்கு தான் பொருந்தும். நம்மள யாரும் முட்டாளுன்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதாண்டி முட்டு கொடுக்க ஆள் இல்லையா, முட்டு கொடுக்க ஆள் இல்லையா, அதனாலதான் முட்டு வந்துட்டு அப்படிங்கிறத நம்மளை பார்த்து யாரும் முட்டாள்னு சொல்லிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு ஒரு விஷயம் இல்லாத மாதிரி காட்டிக்கிறாங்க. ஆனா அப்படி கிடையாது. தமிழ்ல என்னென்ன வார்த்தைகள் இருக்கோ அந்த வார்த்தைக்கு எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு, பொருள் உண்டு. இவன் வேட்டி கட்டுற மாடல் அது மக்களுக்கு ஆகாது. தமிழ் தேசியத்தை நம்பினீங்கன்னா அந்த மாதிரிதான் பழம் படிக்க வேண்டியிருக்கும். அம்மான்னா என்னன்னு தெரியாது, மாணவினா என்னன்னு தெரியாது, சாப்பாடுனா என்னன்னு தெரியாது, விவசாயினா என்னன்னு தெரியாது, சமஸ்கிருதனா என்னன்னு தெரியாது, ஹிந்தினா என்னன்னு தெரியாது, நாடுனா என்னன்னு தெரியாது, சட்டம்னா என்னன்னு தெரியாது. எல்லாம் பேசுறது எல்லாம் வாயிலேயே பேசுறது. பிளேனே இல்ல, உனக்கு எதுக்கு விமான நிலையான்னு கேக்குறது. நீங்களும் தான் 3 நேரம் சோறுங்கிறிய, எத்தனை ஏக்கர்ல நெல் போட்டிருக்கிய, அப்ப நெல் இல்லாத உனக்கு சோறு எதுக்குன்னு கேட்டா, துணி தைக்கிறங்கிற பேர்ல ஒரு நூல் கண்டு வச்சிருப்பீங்களா? பேசுற மட்டும் வசனமா அழகா வசனம் மாதிரி அழகா பேசுறது, வசன கருத்தா சினிமால இருந்தவர் தானே, அதனால அப்படிதான் பேசுவாரு. அதனால அது யாரும் நம்பாதீங்க, அது அவ்வளவு போய். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், பின் இறுதியில் தர்மமே வெல்லும். ஜெய்ஹிந்த்.